அஸ்ஸலாமு அலைக்கும். யாருக்கெல்லாம் ஆத்தாப்பழம் பிடிக்கும்? இந்த ஆத்தாப்பழம் எங்கள் வீட்டு கொல்லையில் கிடச்சிது. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஐஸ்கிரீம் கூட சில பேர் சொல்லுவாங்க. உங்களுக்கு ஐஸ்கிரீம் பிடிக்குமா? கொல்லையில் இருக்கிற ஆத்தாப்பழத்தை தான் பறிக்க போகிறோம். அனுப்பில் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்குது. ஒரே ஒரு பழம் இருக்குது, அதை நான் பறிச்சிடுறேன். குட்டி கொண்டு பழம் ஒன்று இருக்குது, அதையும் நான் பறிச்சிடுறேன். கையேற்ற தூரத்துக்கு தான் இருக்குது, பறிச்சிடுறேன். கை கெட்டாத தூரத்தில் பழம் இருக்குது, என்னால் பறிக்க முடியல. அது அப்படியே இருக்கட்டும், அனுப்பியில் சாப்பிடுறோம். அணையில் கடித்த பழம் ருசியாக இருக்கும்னு சொல்லுவாங்க. இதில் லேசாக சுரண்டி இருக்குது, இதை பழுக்க வச்சிடலாம். இந்த ஆத்தாப்பழத்தை நான் பறித்து எடுக்கிறதுல போதும் ஆயிடுச்சுங்க. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி இதை நான் பறிச்சிருக்கேன். இதை ஊற்றணும். சின்னதாக ஒரு கொய்யாப்பழம் மரத்தில் இருந்துச்சு, அதையும் நான் பறிச்சிருக்கேன். அவ்வளோதாங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.